Day 44. Time 1:18 AM. நேற்று என்ன நடந்துச்சு? சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன். இடையில எந்திரிச்சிட்டேன். டைம் கிளாக் பார்த்துட்டு ஓகே டைம் ஆகலைன்னு மறுபடியும் தூங்கிட்டேன். அப்படி அப்புறம் தான் யோசித்தேன், ஓகே இந்த தடவை இன்றைக்கி 11:30க்கு கால் பண்ணணும், சருவை வந்து டி நகர் போக்க சொல்லணும், ரிமைண்ட் பண்ணணும் அப்படிலாம் நினச்சி படுத்தேன். அப்புறம் 11:30க்கா சருவை கால் பண்ணிவிட்டு போக சொன்னேன். சரு ஓகேன்ட்டான். எனக்கு பெருசாக குக்கிங் பண்ணணுன்னு தோணலை. இன்றைக்கி சரு வேறு வீட்டுக்கு வருவாங்க, டைம் இருக்காதுன்னு நினச்சேன். அப்புறம்தான் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தப்போ ஆல்ரெடி தேங்காயும் பூசணிக்காவெல்லாம் இருந்துச்சு. அப்புறம்தான் யோசித்தேன், ஓகே நம்ம வேறு இந்த வீக் ஊருக்கு வேறு போவோம், ஸோ அது நல்லா இருக்காது, காய்கறியெல்லாம் செத்து போய்டும். அதுக்கு முன்னாடி சமைக்கணுன்னா நான் வந்து மோர் குழம்பும் ரைஸு, மோர் குழம்பு, வத்தல், தயிர் மிளகாய் இதெல்லாம் பண்ணேன். மண்பானையில் தான் பண்ணேன். காஃபி வச்சேன், குடித்தேன். சரு வந்தான். ஜியோ 7 தான் நான் பாட்டு போட்டேன். ப்ரைமில் ஃபார் சம் ரீசன் அலெக்ஸாவில் ப்ரைம் வரலை, ஜியோ 7 தான் வந்துட்டு இருந்துச்சு. அது நிறைய ஆட் வந்துச்சு, எனக்கு பிடிக்கலன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் யூடியூப்பில் தான் பாட்டு போட்டேன். டிவியில் போட்டேன். ஹாலில் வந்துட்டு டிவியில் பாட்டு போட்டுட்டு தான் கிச்சனில் வேலை செஞ்சேன். அப்புறம் சமைச்சிட்ருக்கும்போது சரு வந்தான். சருவை வந்து ஹாலில் தான் ஃபஸ்ட்டு உட்கார வச்சேன். அப்புறம் எனக்கு தெரியும் அவனுக்கு ஏசி ரொம்ப பிடிக்கும், அதனால் ஏசி போட்டு விட்டு உள்ளே கொஞ்சம் படுக்க சொல்லிட்டேன். சீலிங்கில் ப்ரொஜெக்டரெல்லாம் போட்டு அவனுக்கு காமிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்னு. அப்புறம் அந்த டைமில் நான் வந்து போட்டு தைச்சி வச்ச ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தா இந்த ஃபிட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி குளிச்சிருந்தேன். அப்புறம் நான் சமைச்சது சாப்பிட்ட கேட்டேன், அவன் வேணான்ட்டான். அதனால் நானே சாப்பிட்டேன். டின்னர் எனக்கும் அவனுக்கும் சேர்த்து பேக் பண்ணேன். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணேன்? செடிக்கு தண்ணி ஊற்றினேன். மாடிக்கு போயிட்டு கோதுமை அண்ட் அரிசி ரெண்டுமே வச்சேன். காக்கா குருவியெல்லாம் சாப்பிடட்டும், புறா எல்லாருமே சாப்பிடட்டும், 2 நாள் வைக்கலைல்ல, அதனால். அதுக்கப்புறம் வேறு என்னாச்சு? நான் சாரி தான் கட்டினேன். என்னமோ தெரியல, அம்மாவை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அம்மாவோட பழைய சாரி, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இருந்துச்சு, ரொம்ப பழசு, லைக் 15 இயர்ஸ் மேலே இருக்கும். அதுதான் கட்டினேன். அண்ட் பிளாக் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் அண்டு கண்ணாடி வளையல் போட்டேன், பிளாக். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணாடி வளையல், ஸோ அதுவும் போட்டேன். அப்புறம் சரோட பைக்கில் ஏறி நாங்கள் போனோம். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், எனக்கு சைக்கிள் கடைக்காரங்கிட்ட போகணும், அவர் எப்போ அவைலபிளாக இருப்பார்னு கேட்கணும், அப்புறம் சைக்கிள் சரி பண்ணணும். அப்புறம் அங்கே போய் கேட்டப்போ அவர் எப்போவுமே இருப்பார், 9 மணிக்கே வந்துடுவார் அப்படின்ட்டாரு. சரி, நான் சொன்னேன் ஒரு 10 மணிக்கா வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானும் சருவும் வண்டியில் ஏறி போயிட்டோம். என்னமோ தெரியல, வாமிகா ஷாப்பை பார்த்த உடனே எனக்கு பால்கோவா சாப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நாங்கள் ஆஃபீஸ் போனோம். டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். லைக் இங்கேருந்து ஒரு 2:47 என்னமோ தான் கிளம்புனோம். 2:40 என்னமோ தான் கிளம்புனோம். ஆஃபீஸில் ஒரு 3க்கே போயிட்டோம். அவ்வளோ 2-3 ஸ்டாப்பு வச்சா கூட 3க்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் வேலை நிறைய இருந்துச்சு. நிறைய ஃபாலோ அப் பண்ணோம், இமெயில் ஃபாலோ அப் பண்ணோம், மீட்டிங்கு, இந்த மாதிரி நிறைய வேலை இருந்துச்சு. சம்ஹவ் மேனேஜ் பண்ணிட்டேன். அன்எக்ஸ்பெக்டடாக இன்றைக்கி
இன்றைக்கி நேற்று வெனஸ்டே. நான் இலக்கா அப்புறம் சரு சந்து நாங்கள் வந்து சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் போகலான்னு பிளான் போட்டிருந்தோம் ரொம்ப நாளாக. நாங்கள் போனோம். ஆனால் இலக்கா வரல. நான் சரு சந்து போனோம். ரொம்ப ரோட் சைட்லேயே கடை போட்டிருக்காங்க. அதுவும் எனக்கு ஓகே தான். ஆனால் சிக்கன்லாம் ரொம்ப ஓப்பனில் வச்சுருக்காங்க. ரோட் சைடு அவ்வளோ டஸ்ட்டு வரும். எனக்கு வேணான்னு தோணுச்சு. நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் வேணால் சாப்பிடுங்க அப்படின்ட்டேன். அப்புறம் அவங்களும் வேணான்ட்டாங்க. அப்புறம் நான் அவங்கள 2 பேரையும் மஷ்ரூம் மாமா ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போனேன். செம்ம ஃபன் அங்கே. லைக் அந்த குட்டி ஷாப்லேயே ஒரு 4 தடவை நாங்கள் இடம் மாதிரி உட்காந்துருந்துருப்போம். ஏன்னா ஏசி வராத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சீட்டு மாதிரி, ஸ்டூல் மாதிரி, சோஃபா மாதிரி, சேர் மாதிரி எல்லாம் உட்காந்து அப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம். சந்து வந்து சாப்பிடும்போது தெரித்து மஷ்ரூம் வந்து அந்த விங்ஸ் வந்து கீழே விழுந்துச்சு 2மே. அப்போ எனக்கு கஷ்டமாயிடுச்சு. நான் வந்து நீங்கள் எந்த எடுத்துக்கோங்க அப்படின்னேன். அவர் இல்லை பரவாயில்லன்னு சொல்லி அவர் சாப்பிட்டார். எனக்கு சரி பாவம்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா அவர் வந்து சருவிட்ட சொல்கிறாங்க, என்ன சரவணா இது ரொம்ப இழுக்குது அப்படி இப்படின்னு. அப்போது நான் சொன்னேன், அது மஷ்ரூம், சிக்கன் கிடையாது அப்படின்னு. அப்போ தான் 2 மண்டைங்களுக்கும் அறிவு வருது. அவங்க வந்து இது சிக்கன் ஷாப்புன்னு நினச்சிட்டாங்க. மஷ்ரூம் மாமான்னு கடை பேரே மஷ்ரூம் மாமா தான். அதுவும் க்ரீன் கலரில் வேறு இருக்குது. சிக்கன் மாதிரி இருக்குன்னு அது மஷ்ரூம் விங்ஸு. ஒரு சிக்கன்னு நினச்சிட்டு கீழே விழுந்து எடுத்து சாப்பிட்டோமே, தெரிஞ்சிருந்தால் எடுத்துருக்கவே மாட்டோமேன்னு சொல்லி அவங்களும் ஒரே சிரிப்பு. ஐயோ 2மே நல்லா இருக்காங்க அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நானே சருவை வந்து மாமான்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தேன். மாமா வீட்டுக்கு வந்தாங்க, நான் சாரி கட்டும்போது பார்த்தாங்க இப்படியெல்லாம் சொன்னேன். நான் வந்து பார்க்கல, ரொம்ப டீசெண்டாக நானும் வெளியே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன் ஹாலில். ரொம்ப டீசெண்ட்டு. எனக்கு சரு சந்து நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரு சந்து இருந்தால் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட், ப்ரொடெக்ஷன், அப்படி ஃபேமிலி அதான். பட் ஆனால் நாங்கள் கலாய்ப்போம். நான் வந்து சந்துக்கிட்ட மாமா வீட்டுக்கு வந்தாங்க, சரு மாமா வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய சிரிக்க வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நான் பாஷா போனப்பவே என்னோடய ஒரு ஹேர் கிளிப்பு தொலைச்சிட்டேன். ஸோ ஹேர் கிளிப் வாங்க நானும் சந்தும் கடைக்கு போனோம். ஹேர் கிளிப் வாங்கினோம், வந்துட்டோம். அப்புறம் ஆஃபீஸ் வந்துட்டோம். ஆஃபீஸில் பிரேக்கு முடிச்சுட்டு என்டர் ஆகிறேன். சாகித்யா இருந்தாங்க, வேறு யார் இருந்தாங்க, லக்ஷ்மி அக்கா இருந்தாங்க. சாகித்யா என்ன சாரியில் பார்த்தோன்னே, அக்கா அழகாக இருக்கு அக்கா, அக்கா என்ன போட்டாலும் அழகு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் தேங்க்யூம்மா அப்படின்னேன். அப்போ லக்ஷ்மி அக்கா வந்து அவங்க என்ன சொன்னாங்க, அழகுக்கே அழகுடா இது அப்படின்ட்டாங்க. ஐயோ எனக்கு அப்படியே ப்ளஷ்ஷு. நான் சொன்னேன், இது என் ஃப்ரெண்ட்ஸு கேட்கணும் அவ்வளோதான் அப்படின்னேன். ஆல்ரெடி என்ன பொம்பளை சொக்கு, பொம்பளை பொறுக்கினெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னேன். அவங்களும் வந்து கண்டிப்பாக சொல்லணும், நாளைக்கு வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னாங்க. சொல்ல மறந்துட்டேன். ஒரு 4:15 அந்த மாதிரி எயிலக்காவை பிங் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து க்ரியேட் பண்ண அந்த பிரேக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து அவங்க டீமில் இருக்கிற 2-3 பேருக்கு வேணும் அப்படின்னு. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ண போயிருந்தேன். அவங்க பக்கத்தில் உட்கார்றேன், என் இடுப்பை கிள்ளிகிட்டே இருக்காங்க. எனக்கு நான் வேலை செய்கிறதா இடுப்பு கிள்ள வேணாம்னு சொல்கிறதா? அப்புறம் அவங்களே சொல்கிறாங்க, அவங்க வந்து சில்ற மாதிரி இருக்காங்களாம். ஸோ சாரி கட்டலாம் தெரியாதான், என்ன மாதிரி குட்டி இடுப்புனா பண்ணலாமா, இந்த மாதிரி விளையாடலாமா. அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க, இதெல்லாம் யூடியூப்பில் போடக்கூடாதுன்னு. அதுக்காகவே இதை நான் போடுவேன். அவங்க தப்பான ஆள்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மனிஷாவும் இது பிளாக் சல்வார் தான் போட்டிருந்தாங்க.
ஸோ மனிஷா பார்த்த உடனே நான் வந்து சேம் பிச் மணி அப்படி சொல்லி ஹக் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க, வேறு ஏதாவது பொண்ணை கட்டிப்பிடி வெட்டுதான் அப்படின்னு மர்கையா அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. அதாவது நான் ஈழக்காவை கட்டி பிடிச்சதை மென்ஷன் பண்ணாங்க போல். அது ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன ஆச்சு? கேரம். ஆமாம், நான் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு கேரம்க்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு. அதாவது வெனஸ்டே நான் ஆக்சுவலி ஒர்க் ஃப்ரம் ஹோம், பட் நேற்று ஆஃபீஸ் போக வேண்டியது கட்டாயம் இருந்துச்சு. சாய் என்னோடய மேனேஜர் கேட்டப்போ நான் சொன்னேன், லைக் 2 மீட்டிங்கும் இருந்துச்சு. அந்த மீட்டிங்கில் அவங்களும் அட்டென்ட் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ஸ்டே அவங்க அவைலபிளாக இல்லை சாய், அதனால தான் வெனஸ்டே வச்சேன். அண்ட் ஆஃபீஸில் மீட்டிங் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் வச்சேன் அப்படின்னு. அப்போது அப்படியா, அப்போது வீட்லேருந்தே அட்டென்ட் பண்ணியிருக்கலாமே அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ நான் அவங்க வந்து ரிக்குவயர்மெண்ட் வந்து ஆஃபீஸில் ரியல் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் வந்தேன் அப்படின்னு. அதுவும் ஒரு ரீசன் ஆக்சுவலி. அண்ட் சந்தும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்காத ஆஃபீஸ் வா அப்படின்னு. ஸோ அதுவும் ஒரு ரீசன். அப்போது சாய் வந்து தேர்ஸ்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. எனக்கு செம்ம சந்தோஷம், ஜாலி தான். ஸோ இன்றைக்கி நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதுக்கப்புறம் என்னாச்சு, வேறு என்ன நடந்துச்சு? 6 சிக்மா க்ரீன் லீன் 6 சிக்மா க்ரீன் பெல்ட், அது கொஞ்சம் கிளாஸு நானே செல்ஃப் லேர்னிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் 10:14க்கு சரவு, சந்து, ஸ்னேக்கு இவங்க 3 பேருக்குமே கிளாஸ் எடுத்தேன். சரு இடையில் ஃபன்னெல்லாம் பண்ணால், பட் ஸ்டில் கொஞ்சம் கிளாஸை கவனித்தான். சந்து தூங்குற மாதிரி வந்துட்டு, பட் நல்லா கவனித்தார். நான் கேட்ட கேள்விக்கு கரெக்டாக பதில் சொன்னார். அண்டு வேறு என்னாச்சு, டின்னர் வந்து நான் என்ன பண்ணேன், அந்த மோர் குழம்பு தான் பண்ணேன். சாப்பிட்டேன், சரு நானும் சாப்பிட்டோம். அப்புறம் கேரம் ஆடினேன். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது விஜய் சாரதி என்னை வந்து கூப்பிட்டாரு கேரம் ஆட. என்னெல்லாம் கூப்பிட்றாங்க, நான் ப்ரோ பிளேயரே கிடையாது அப்படின்னு போனேன். அங்கே நித்யா, பிரதீக்ஷா அவங்க 2 பேர் இருந்தாங்க. நித்யா, பிரதீக்ஷா, விஜய் சாரதி 3 பேருமே எனக்கு செம்ம மோட்டிவேஷன். லைக் இப்படி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், அந்த மாதிரி ஆங்கிளில் வைங்க. லைக் வாவ், இப்படி அவங்க மோட்டிவேட் பண்ணால் நான் வந்து நெக்ஸ்ட் இயர் கேம் ஆட போகலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹாப்பி. அவங்க நான் ஆக்சுவலி 2-3 காயின் போட்டேன், 2-3 நிறைய காயின் போட்டேன் ஆக்சுவலி. ஸ்லோவாக ஆடணும், 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும், 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும், ஆங்கிள் இப்படி வைக்கணும், கை இப்படி தட்டணும், செம்மையாக சொல்லி கொடுத்தாங்க. பேஷன்ஸோடு சொல்லி கொடுத்தாங்க, அதுதான் மேட்டர். தப்பு பண்ணாலும் கத்தாமல், ஈவன் என்னோடய ஓப்பனர் விஜய் சாரதி கூட, ஓப்பனர் இல்லை, என்னோடய டீம் விஜய் சாரதி கூட பரவாயில்ல, மைனஸ் ஆனப்போ கூட பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம், அப்படி ரொம்ப சமத்து. இவன் நித்யாவும் தான் சொல்லி கொடுக்குறதுல அவங்க 2 பிரதீக்ஷாவும் தான். பிரதீக்ஷாலாம் ஒரு காயின் லாஸ்ட்டு காயின் நான் தான் போடணும், அதை நான் போட்டேன். அதுக்கு அவங்க வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, என்னங்க தோனி மேட்ச் ஆடுற மாதிரி லாஸ்ட்டு 6 போடுற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி செம்ம மோட்டிவேஷன், நல்லா இருந்துச்சு. இந்த 6 சிக்மா கிளாஸ் நடக்கும்போது சரு ஆனவனானே அவன் வந்து கவுண்ட்ரு கொடுத்துட்ருப்பான். அப்புறம் மிஸ் டஸ்டர் எடுத்துகிட்டு வர்றேன் மிஸ், அது பண்ணுறேன் மிஸ், இது பண்ணுறேன் மிஸ்ன்னு சொல்லிவிட்டு அதுவும் விளையாடினான். கொஞ்சம் ஸ்னேக்கும் வச்சும் கொஞ்சம் விளையாடினான். பட் ஓகே, கொஞ்சம் கவனித்தான். அது வரைக்கும் அதனால தான் அவனை சும்மா விடுறேன். வேறு என்னாச்சு, எனக்கு கேபிட் ரிங் போடணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. அது 13,000, அதனாலே நான் வாங்காமல் இருந்தேன். அவ்வளோ காசு கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு.
பட் நினச்சேன் இன்னும் எவ்வளோ நாள் தான் வாழ போகிறேன்னு தெரியல. ஆசைகள்லாம் நிறைவேற்றணும்னு இஎம்ஐயில் வாங்கிட்டேன். அதோட ரிங் சைஸு நேற்று தான் டெலிவர் ஆச்சு. வேறு என்ன வாங்கினேன்? அப்புறம் யாரோ ஒருத்தங்க எனக்கு ரெட் ரோஸ் பொக்கே அனுப்பியிருக்காங்க. எனக்கு பொக்கே டெலிவர் ஆச்சுன்னு ஒருத்தங்க கால் பண்ணி சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க, நீங்கள் வீட்டில் இல்லைன்னு தெரியும், அதனால் வெளியே வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. நான் ஓகேன்ட்டேன். எனக்கு இது ரோபி அனுப்புனாங்களா இல்லை வேறு யாராவது அனுப்புனாங்களான்னு டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா இப்போது 2-3 நாளாக எப்படி சொல்கிறது, ரொம்ப பாசம் காட்டுறாங்க, ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க, அட்டென்ஷன் கொடுக்குறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் இவங்கள யாராவது பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் அஸ்யூம் பண்ணக்கூடாது, வீட்டுக்கு போய்ட்டு தான் பார்க்கணுன்னு வச்சேன். கேமரா ஃபார் சம் ரீசன் கேமரா எனக்கு ஆஃப்லைனில் காட்டுச்சு. அதனால் யார் கொடுத்தாங்க, அது எங்கே இருக்குது, எதுவுமே எனக்கு தெரியல. வேறு என்ன நடந்துச்சு? செடி எனக்கு பார்த்தேன், பச்சை நிறைய வந்துச்சு. ஸோ காஞ்சி போனதெல்லாம் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன? இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லணும் இருக்கும், வீட்டுக்கு வரும்போது மறந்துடும். இனிமேல் எல்லாம் நோட் பண்ணி வைக்கணும் என்னென்ன சொல்லணும்னு. இன்னொன்று நடந்துச்சு. ஸோ டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு பால்கோவா கொடுத்தோம். நான் சருவுக்கு, சந்துவுக்கு, பாருவுக்கு பால்கோவா கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கிளாஸும் முடித்ததுக்கப்புறம் ஷிஃப்ட்டே முடிய போகுது, ஒரு 11:40 அந்த மாதிரி ஆச்சு. அப்போ மௌனா என்கிட்ட பேச வந்தா. மௌனா பேச பக்கத்தில் வந்ததும், அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியாது. எனக்கு எப்போவும் சாக்லேட் கொடுப்பேன், பக்கத்து சீட்டு தான், ஐ மீன் என்னோடய ஆப்போசிட் பே தான். ஆனால் எனக்கு அந்த பொண்ணு பேர் ஞாபகம் இல்லை. அவங்களும் வந்து உட்காந்தாங்க. நாங்கள் அப்படியே பேசிகிட்டே இருந்தோம். அப்புறம் வேறொரு பொண்ணும் வந்தாங்க. இது ஹரி பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டார். அவங்களும் பேசிகிட்டே இருக்கோம், என்னென்னமோ பேசுகிறோம். அப்போது சாகித்யா அவன் வந்துட்டு, நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, ஆனால் அது என்னோட அக்கா அப்படின்னா. எனக்கு எனக்கு இவ்வளோ காம்படிஷனா அப்படி என்ன இவ்வளோ பேருக்கு வேணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் மௌனா வந்து கேட்டாங்க, எதுக்கு இன்ஸ்டாகிராமில் வெயிட்டிங் ஃபார் தட் ஒன் பர்சன் டு ஃபாலோ இன்ஸ்டா அண்ட் லைஃப்னு போட்டுறீங்க, லைஃப்லலாம் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்ன நான் பையனை ஃபாலோ பண்ணுறது தான் உன் பிரச்சனையா, இல்லை லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறதே பிரச்சனையா அப்படின்னேன். அப்போது பையன்லாம் வேணாம், பொண்ணு தான் கரெக்டு, பொண்ணு தான் ஓகே ஆகும் அப்படின்னா. ஐயோ அப்படின்னு மைண்டில் தோணுச்சு. அப்புறம் நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னதும் அவளுக்கு கேரளா பாய் தான் செட் பண்ணி கொடுக்கணுன்னா, அவ்வளோ நல்லவன் நம்ம லைஃப்பில் இருந்தால் நம்ம செட் பண்ணியிருப்போமே ஃபஸ்ட்டு அப்படின்னு நான் மனசில் நினச்சேன். பட் இல்லை. அப்புறம் எல்லா ஷிஃப்ட்டும் முடித்து திரும்பி கிளம்பும்போது சாகித்யா தூரமாக இன்னும் ஃப்ளைங் கிஸ் கொடுத்தா. அட 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 அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது மறந்துட்டேன் சொல்ல. இடையில் வாஷ்ரூம் போன டைமில் சிவயோகம் சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேரோட, அவங்கள வந்து சூப்பராக இருக்குது, என்ன போட்டாலும் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஐயோ, அப்படி இந்த பொண்ணுங்க சொன்னாலே எனக்கு அப்படியே வெக்கமாக வரும். அப்புறம் அம்மா இடையில் ஃபோன் பண்ணாங்க, வீடியோ கால். நான் வெனஸ்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆஃபீஸ் போனதால பண்ணலை. அம்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அம்மாவை திருப்பி கால் பண்ணேன். அம்மா நீ தான் பண்ணுறேன்னு சொன்ன, நீ பண்ணவே இல்லை, அதனால தான் பண்ணேன் அப்படின்னாங்க. அப்புறம் வீடியோ கால் பண்ணதும் அம்மாகிட்ட காமிச்சேன், அம்மாவோட சாரி தான் கட்டியிருக்கேன். அம்மா அப்போது ஜாக்கெட்டெல்லாம் போட்டிருக்கே இல்லையா அப்படின்னாங்க. ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டு தான் போட்டேன், ஆனால் அம்மாவுக்கு வந்து ஹாஃப் ஃபேஸ் தான் காட்டினேன். ஜாக்கெட்டு போட்ட மாதிரி தான் அம்மாவுக்கு அது தோணி இருக்கும், ஃபுல் காட்டில். அப்புறம் அம்மா பேசிட்டு வச்சாங்க. ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா, 10:30க்கு நான் எக்ஸிகோவில் ரிமைண்டர் வச்சேன், ட்ரெயின் புக் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த நோட்டிஃபிகேஷனும் வரல, நான் எந்திரிக்கவும் இல்லை, எனக்கு ஞாபகமும் இல்லை. அதனால் ஊருக்கு போகிறதுக்கு கோயம்புத்தூர் தான் போகணும். அதுவும் நான் பஸ்ஸு தான் புக் பண்ணேன், அது நைட்டு தான் புக் பண்ணேன்.
ஸோ ஃப்ரைடே ஒரு 10னாக்கா ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி பஸ்ஸு புக் பண்ணி போகணும் ஊருக்கு. அப்போ தான் சாட்டர்டே இருந்து சண்டே இருந்து மண்டேயும் இருந்து மண்டே நைட்டு கிளம்பி வர மாதிரி இருக்கும். வேறு என்ன நடந்துச்சு? அந்த ஐயோ அந்த பேர் மறந்துட்டேனே. அந்த 2000 ரூபாய் கொடுத்த பையன் இருக்கான்ல, அவன் வந்து நான் என்னென்ன டேட்டூ போட்டிருக்கான்னு கேட்டிருந்தான். அப்போ நான் சொன்னேன் 66 டேட்டூஸ் இருக்குது அப்படின்னு. பார்கோட் டேட்டூ எல்லாம் பற்றி பேசியிருந்தோம். அப்போ அவனுக்கு டேட்டூ பார்க்கணுன்னு சொன்னான். அது ரொம்ப கஷ்டம், இஃப் யூஆர் லக்கி யூ வில் see it அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அப்போது என்ன பண்ணால் பார்க்க முடியும்னு கேட்டான். ஃபோன் நம்பர் கண்டுபிடி அப்படின்னு. ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சிட்டான். எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. இத்தனைக்கும் ஃபோன் நம்பர் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா பேர், என்னோடய டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே கண்டுபிடிச்சிட்டான். மெசேஜ் வேறு அனுப்பிட்டான். செம்ம ஷாக்கு. எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. வீட்டு அட்ரஸ் வரைக்கும் சொல்லிட்டான். எப்படி தெரியும்? அந்தளவுக்கு நம்ம செலிப்ரிட்டி கிடையாதே அப்படின்னு மைண்டில் இருக்குது. அது ஒன்று நடந்துச்சு. வேறு என்ன? நான் ஜோனதன் கதை நேற்று சொன்னேனான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். எனக்கு அந்த பிலால டீ குடிக்க போயிட்டு திரும்ப வரும்போது அவங்க வண்டியில் தான் வந்தேன். அதுக்கு என்ன சொன்னாங்க, வண்டியில் எனக்கு தள்ளி பேக்கில் வந்தாங்க. நான் ஒரு டிஸ்டன்ஸில் உட்காந்தாலும் பின்னாடி வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனாலே நான் அந்த பர்சனை ப்ளாக் பண்ணல, மியூட் பண்ணி வச்சேன். கம்ப்ளீட்லி இக்னோர். எனக்கு சொல்லணும்னு இருக்குது நீங்கள் பண்ணது எனக்கு பிடிக்கலன்னு. பட் யோசிக்கிறேன், எனக்கு கோஸ்ட் பண்ணவும் விருப்பம் இல்லை. அட் த சேம் டைம் இதெல்லாம் வந்து பேசிக் மேனர்ஸ் அப்படின்னு தோணணும். ஏன் தோணலைன்னு தெரியல. அதுக்கு இத்தனைக்கும் நான் சொன்னேன் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டே போய் பக்கத்தில் கட்டிப்பிடிச்சி உட்கார முடியுமா? அதுவும் வண்டியில் போகும்போது எனக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் ஒன்று இருக்காதா அப்படிலாம் தோணுச்சு. ஆக்சுவலி நேற்று இல்லை, முந்தா நேற்று கபிலன் கூட கேபில் போகும்போது கபிலன் கிட்ட தான் நான் மேரிடானு. அப்போ நான் இல்லை, என்னை பார்த்தா மேரிடான மாதிரி இருக்கா? இல்லை அப்படின்னேன். இப்போது ஏன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த மாதிரி ஏதோ கேட்டான். எனக்கு அப்போது இந்த மாதிரி தான் நான் ஆன்சர் பண்ணேன். அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் வந்து எல்லோரும் பண்ணுற மாதிரி சொசைட்டல் நார்ம்ஸில் ஒரு பார்ட்டாக எனக்கு விருப்பம் இல்லை. இது எப்படின்னா, நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பேப்பரில் சைன் போட்டு ஊருக்கு ஃபுல்லாக வந்து நான் இவனை தான் வாழ்க்கை ஃபுல்லாக போட போகிறேன் அப்படின்னு தெரிவிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அதில் எப்படி சொல்கிறது, அதில் நான் ஒத்து போகலை. என்னோடய பெர்ஸ்பெக்டிவே வேறு. எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்னு தெரியல. உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளை டாலரேட் பண்ண முடிகிற ஒரு பர்சன், நம்மளோட ஹைஸ் அண்ட் லோஸில் கூட இருக்க முடிகிற ஒரு பர்சன், அது போத் ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷனலி எல்லாமே அது ஒரு பார்ட்டாக இருக்கும். இட் ஷுட் பி போத் வேஸ் அப்படின்னு எனக்கு அதுதான் என்னோடய ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அப்படி சொன்னேன். அவர் ஒரே சிரித்தார். லைக் நான் இப்போ போட போகிறேன் அந்த லைன் சொல்லி முடிச்சோன்னே சார் சிரிச்சிட்டார். அது ஆக்சுவலி முந்தானேத்து சொல்ல மறந்துட்டேன். அதான். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் எல்லாம் முடித்து வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தேன், சைஸ் கேபெட் சைஸ் ரிங் சைஸ் வந்துச்சு. ரிங் போட்டு பார்த்தேன். 7 தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் 7 ஃபிட்டாக இருக்குது, ரொம்ப ஃபிட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறது, டைட்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் போட்டோமே அங்கே அடையாளம் வந்துச்சு. அதனால் அது கழட்டிட்டு 8 தான் போட்டு வச்சுருக்கேன். 8 நல்லா தான் இருக்குது. அப்புறம் பொக்கே யார்டா கொடுத்தேன்னு எஃப்என்பியில் அந்த நோட் இருந்துச்சு. திறந்து பார்த்தா ரோபி. நோ கமெண்ட்ஸ்.
மைண்ட் ஃபக் கொடுத்ததை போதும். நோ கமெண்ட்ஸ் சொல்லி நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை பற்றி நான் விருப்பப்படலை, இக்னோர் பண்ணுறேன். வேறு என்ன? அப்புறம் மோனியும் ஷேடோவும் சண்டை போடுறாங்க. மோனி தான் ஏதோ பிரச்சனை பண்ணுறான். மோனிக்கு என்ன ஆச்சு தெரியல. அண்டு ஜோசி இன்றைக்கி என் கூட நேற்று என் கூட விளையாடவே இல்லை. ரொம்ப அப்செட் ஆகிருக்கா போல். எதனால் அப்செட் ஆகிருக்கானும் தெரியல. அவ்வளோதான். இன்னும் ஏதாவது ஞாபகம் இருந்தா நோட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஆடியோவில் சொல்கிறேன். டே டன்.